வணக்கம். இன்னைக்கு வளையங்கரணை பஞ்சாயத்து ஒரு மரக்கன்று நடுதல் அந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கோம். இப்போ இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா Welcome sir, Kailash sir and the entire team. Okay. வணக்கம். இன்னைக்கு வளையங்கரணை பஞ்சாயத்து ஒரு மரக்கன்று நடுதல் அந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கோம். இப்போ இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா மகோகனி பிளான்டேஷன் தான் இங்கே நடந்தது. இன்றைக்கி 2500 மகோகனி 4 ஏக்கர்ஸில் இது பிளான்டிங் பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 600 மரங்கள் வீதம் இந்த மகோகனி நடவு செய்கிறோம். இது பஞ்சாயத்தோட பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கும் இந்த பேரன் லேண்டில் முள்ளு மரங்கள்லாம் எடுத்துகிட்டு இது வளரும் போது ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் ஆகும். அதே போல் இங்கே நிறைய ட்ரென்ச்சஸ் வெட்டியிருக்கோம். இது மூலயமா வாட்டர் சேவிங்கு, வாட்டர் ஸ்டாக்னேஷன் இதெல்லாம் இருக்கும். இது மூலயமா ஒரு 15-16 வருஷத்தில் இந்த மகோகனி ஒரு கிராம பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கு உதவும். இந்த மாதிரி பேரன் லேண்ட்ஸ் எல்லாமே இந்த மரங்கள் மகோகனியோ இல்லை பொருளாதார காடுகளோ உருவாக்கும் போது, சமூக காடுகள், பொருளாதார காடுகள், சூழலியல் காடுகள் இந்த மாதிரி உருவாக்கும் போது இந்த 260 கோடி மரங்கள் தேவைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும், அதே போல் அது க்ரீன் கவர் மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்குமான ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்குறோம். இதுக்கான மொத்த செடிக்கான மொத்த பங்களிப்பும் கொமர்சோ நிறுவனம், கொமர்சோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். இதனுடைய கரு இந்த பஞ்சாயத்தில் வர மிஸ்டர் ராஜன் மூலிமா உருவாகிச்சு. இந்த மகோகனி பிளான்டேஷன் திரும்ப கிராப் நடந்தாலும் நிறைய இடங்களில் பிளான்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களும் இருக்குது. கண்டிப்பாக இந்த முயற்சி தொடரும். எக்ஸ்ட்ராவாக இந்த திட்டத்தை ஆகச்சிறந்த திட்டமாக நாங்கள் பார்க்குறோம். மகிழ்ச்சி. To have Ura-san amidst us. Welcome sir, thank you for your time. Sri Krishna sir, welcome sir, Kailash sir and the entire team. Thank you so much. Mr. Mohan, he's a green enthusiast, I should say, one of the trustees of Exnora. He will explain what the agenda is going to be today. We'll start with tree plantation. He will explain to you what we will do first, and then we will come here for doing the function. Thank you. தமிழ்லே சொன்னால் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இது ஒரு யூனிக் ப்ராஜெக்ட், சோஷியல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்தோட பொருளாதாரத்தை கூட்டுறதுக்கும், அதே போல் இங்கே ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கும், அதே போல் கிளைமேட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், அந்த கார்பன் எமிஷனுக்கான ஒரு ப்ரோக்ராமாகும். அதே போல் இங்கே வைக்கிற பழமரங்களும் டிம்பர் மரங்களும் பொருளாதாரத்தையும் ஊக்குவிச்சு, அதே போல் மற்ற பயோடைவர்சிட்டியும் இங்கே டெவலப் ஆகும். ஸோ அதுக்கான ஃபாரஸ்ட்டு மரகத பூங்கான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகிறாங்க. நம்ம சோஷியல் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த 5.5 ஏக்கர் இது லேண்ட். இதில் 2500 மகோகனிஸ் பிளான் பண்ண போகிறோம் கொமர்சோ சப்போர்ட்டில். இந்த மகோகனிஸ் எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வளர்ந்த நாட்டு வகை மரங்களில் சேர்ந்தது. இந்த மகோகனி ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ட்ரீயோட வேல்யூ 50,000 to 60,000 கிராப்புக்கு போயிடும். அது பஞ்சாயத்துக்கு வருமானமாக மாறும். இந்த கனவு நம்ம பஞ்சாயத்து தலைவரோட கனவு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்கிட்ட இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. கலெக்டர் ரொம்ப ஆர்வமாக இதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இப்போ வளர்கிறதுக்கான ஒரு 2 வருஷம் சப்போர்ட்டும் கொமர்ஸோ பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது நம்ம எம்ப்ளாயீஸும் ஃப்யூச்சரில் வாட்டரிங் பண்ணுறது, க்ரீன் வாலண்டரிங் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். இங்கே பிளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பேக், குட்டி பேக்கில் எல்லாமே பெரிய பேக். இது கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேலே இருக்கும். எடுக்கும் போது அந்த கேக்கு உடையக்கூடாது. உடையாமல் நாங்கள் கட் பண்ணி கொடுத்துறோம். அதுலேருந்து அந்த வேறு கீழே மாட்டி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி அப்படியே அந்த குழியில் வைக்கலாம். அதே போல் வாட்டரிங், தலையில் வச்சு தண்ணி ஊற்றி லவ் யூ சொல்லலாம், செடிகளுக்கு லவ் யூ சொல்லலாம். நம்ம எவ்வளோ செடினாலும் வைக்கலாம். இன்றைக்கி ஒரு செடியும் ஒருத்தர் அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் நான் வைக்கவே இல்லை அப்படின்னா கூட அவங்க 10 பிளான்ட் கூட பண்ண முடியும். கிட்டத்தட்ட 2500 பிளான்ட்ஸ் இருக்குது. நம்ம இப்போத்துக்கு ஒரு 500 பிளான்ட்டுக்கான செட்டப் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம போகலாம். வாழ்க வளமுடன்.
revenue for the panchayat. Per tree, after 15 years or 16 years, for tree 50,000 to 60,000. Only me. Another Japanese people. Some days India food, but I am every day. Oh, you like India food? Yes. Excellent. Only me. Ura-san, request you to please take your seat. RK-san, I request RK-san to come in front. I would like to welcome Mr. Munnuswamy, Union Leader. Please come and take the stage. Ladies sikiraga rumah. Okay. Okay. Okay, then. Ang kabar.
ப்ராப்பராக பண்ணுறாங்க. சரிங்க. போட்டோ போகிறீங்களா இருக்கு போட்டோ அனைவருக்கும் காலை வணக்கம். வளைக்கரணை ஊராட்சி மன்ற தலைவர், என் பேர் ராஜன். இது என்னுடைய கனவு. முதல்ல எக்ஸ்னோராவில் நம்ம மோகன் ஐயாவை சந்தித்தேன். அவர்கிட்ட என்னுடைய கோரிக்கையை சொன்னேன். முதல்ல என் பஞ்சாயத்தில் வருமானமே இல்லாத பின்தங்கிய ஒரு கிராமம். இந்த கிராமம் மாடல் கிராமமாக உருவாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. முதல் முறையாக நான் தலைவராக வந்திருக்கேன். ஏன்னா இதில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சென்னைக்கு அருகாமையில் உள்ள ஒரு பஞ்சாயத்து இது. இதன் அடிப்படையில் நாங்கள் ஐயா கிட்ட கேட்டதுனால இப்போ அவர் ஏற்கனவே நிஷான் கம்பெனி மூலிமா எங்களுக்கு 46 லட்ச ரூபா ஒரு தொகை ஒதுக்குனாங்க. அந்த 46 லட்ச ரூபாயில் 16 லட்ச ரூபா அரசு உயர்நிலைப் பள்ளி அடிஷனல் பில்டிங்கு 14 லட்ச ரூபாய்க்கு அவங்களே கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்து நிஷானில் இருந்து எம்டி சார், டைரக்டர், சிஎஸ்ஆர் டீமு, எக்ஸ்னோரா பாரி சார் எல்லாருமே வந்தாங்க. தூக்கணும். அதுக்கப்புறம் 30 லட்ச ரூபா பவுண்ட் ரெடி பண்ணோம். இப்போ ஆடு மாடுகள்லாம் குடிக்கிறதுக்காகவும் நம்ம ஊராட்சியில் தண்ணி வாட்டர் பாடி தண்ணி தேங்கி இருந்து
இங்கே அருகாமையில் இருக்கிற பாய்ச்சின வசதிக்கும் போகுது, குடிநீர் வசதிக்கும் தேவையான தண்ணி நிற்கணுன்றதுனால கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணி அது கரையை பலப்படுத்தி ஆழப்படுத்தி அந்த கரையில் வந்து கிட்டத்தட்ட 7000 பனை விதைகள் நட்டு இன்றைக்கி வந்து 1 வருஷம் ஆகுது, நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப நான் ஐயா கிட்ட சொன்னேன், இது எங்களுக்கு வந்து போதாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி என்ன தேவைன்னு கேட்டாங்க. எங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பஞ்சாயத்து வருமானம் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால என்ன செய்யலான்னு கேட்கும்போது, மகாகனி மரம் வந்து இருக்குங்க ஐயா, அது நம்ம வந்து இங்கே நட்டமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இடம் தேர்வு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. இது வந்து மேயக்கால் அரசு மேயக்கால் புறம்போக்கு சேர்ந்தது. சர்வே நம்பர் 217 2A1 தீர்மானம் போட்டிருக்கோம். கிராம சபையிலையும் இதை ஏற்றிருக்கிறோம். ஏற்றிட்டு இதுக்குண்டான நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. கோமட்ஸோ கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்தாங்க. எங்கள் கட்சி சார்பாக வந்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மதிப்பிற்குரிய மனோகரன் அண்ணா அவங்க வந்தாங்க. ஒன்றிய குழு பெருந்தலைவரை வந்து சரஸ்வதி மனோகரன் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து இது இல்லாமல் நம்ம ஊராட்சியிலேருந்து பொதுமக்கள் வந்திருக்காங்க, வார்டு நம்பர் வந்திருக்காங்க. இவங்க எல்லோரும் முன்னிலையும் இன்றைக்கி வந்து மரக்கன்று வந்து சிறப்பாக நட்டோம். இது வந்து 2 வருஷத்துக்கு வந்து கோமட்ஸோ கம்பெனியும் வந்து பராமரிப்பு செலவு கொடுக்குறாங்க. பராமரிப்பும் அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஊராட்சியும் வந்து பராமரிப்பு பண்ணுறோம். இந்த பராமரிப்பு இது மட்டும் இல்லை, இது வளர்ந்து 15வது வருஷத்தில் அறுவடை பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து யார் எனக்கு அப்புறம் வேறு யாருன்னா தலைவராக இருந்தாலும் அதுக்கு நான் முன்னே நின்று இந்த தலைவர் நான் எப்படி இருக்கிறேனோ இது கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் இதில் ஆணித்தரமாக என் உயிர் இந்த 3000 மரக்கன்றுகள் வந்து ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து என்னுடைய உயிர் அதில் இருக்கிறதா நான் நினச்சி இதை வந்து நாங்கள் வளர்த்து பஞ்சாயத்துக்கு இது மூலதனமாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் வரும்னு சொல்கிறாங்க ப்ராஜெக்டில். அந்த 18 கோடி ரூபாயில் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் போடுவோம். போட்டுட்டு அதுக்குண்டான தொகை வந்து வருஷத்துக்கு 18 லட்சம் ரூபாய் இன்கமிங் வரும். அந்த இன்கமிங் எடுத்து நாங்கள் எல்லாருமே வந்து பயனடையலாம், பஞ்சாயத்துக்கும் பயனடையலாம். கவர்மெண்ட்லேருந்து நம்ம எதிர்பார்க்குறத விட இருக்கிற அமௌண்ட்லேருந்து எடுத்து வருஷமாக இந்த 18 லட்சம் ரூபாயிலேருந்து வாட்டர் சோர்ஸ்க்கு, அதே போல் லைட்டு, பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியங்கள் அனைத்தையும் வந்து இதில் வந்து செய்யலான்ட்டு நாங்கள் வந்து ஊர்ஜிதமாக இதில் நம்புகிறோம். நிச்சயமாக இதுக்கு உண்டான வருமானம் வரும். எங்கள் மக்கள் என் கூட இருந்து துணையாக இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி. முக்கியமாக எக்ஸ்னோரா பாரி சார், மோகன் சார், ராதா மேடம், சீனிவாசன் சார் அண்ட் அவங்க டீமு, கோமட்ஸோ டீமு, நிஷான் கம்பெனி டீமு அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி உணர்வோடு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.